வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்பெயினில் வசிக்கும் 5 லட்சம் சட்டவிரோத குடியேறிகளை முறைப்படுத்த அரசு அதிரடி முடிவு. இத்தாலியில் பயங்கர நிலச்சரிவு, 1000 பேர் வெளியேற்றம், சூறாவளியால் சிதையும் நகரம். பிரான்ஸ் 5 நட்சத்திர ஹோட்டலில் பயங்கர தீ விபத்து, 83 பேர் அவசரமாக வெளியேற்றம். ரஷ்யா குறித்த அச்சத்தில் ஐரோப்பா, எதிர்பாராத திருப்பமாக வலுவடையும் தற்காப்பு நடவடிக்கைகள். பிரித்தானிய மக்களுக்கு சந்திரா புயல் எச்சரிக்கை, பாதிப்புகளை தவிர்க்க 93 பகுதி மக்களுக்கு அறிவுறுத்தல். பிரித்தானியாவில் போலி வேலைவாய்ப்பு மற்றும் குடியேற்ற மோசடி குறித்த எச்சரிக்கை. ஐரோப்பிய ஒன்றியத்தில் உக்ரைன் இணைவதற்கான இலக்கு ஆண்டை அறிவித்தார் செலன்ஸ்கி. 3ஆம் உலகப் போர் அபாயம், ஐரோப்பிய நாடுகளின் அவசர கால தற்காப்பு நடவடிக்கைகள். இனி விரிவான செய்திகள். ஸ்பெயினில் வசிக்கும் 5 லட்சம் சட்டவிரோத குடியேறிகளை முறைப்படுத்த அரசு அதிரடி முடிவு. ஸ்பெயினில் முறையான ஆவணங்களின்றி வசித்து வரும் சுமார் 5 லட்சம் புலம்பெயர்ந்தோரை முறைப்படுத்தி அவர்களுக்கு சட்டப்பூர்வ அந்தஸ்து வழங்க அந்நாட்டு அரசு தீர்மானித்துள்ளது. 2025 டிசம்பர் 31ஆம் தேதிக்கு முன்பாக ஸ்பெயினுக்கு வந்த குறைந்தது 5 மாதங்கள் அங்கு வசித்தவர்கள் இந்த புதிய திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க தகுதி உடையவர்கள். விண்ணப்பதாரர்கள் தங்களின் தங்குமிடத்தை நிரூபிக்க மருத்துவ ஆவணங்கள், மின்சார கட்டண ரசீதுகள் அல்லது பணப்பரிமாற்ற ரசீதுகளை ஆதாரங்களாக பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த திட்டம் அமுல்படுத்தப்பட்டவுடன் விண்ணப்பங்கள் மீதான நாடு கடத்தல் நடவடிக்கைகள் உடனடியாக நிறுத்தப்பட்டு அவர்கள் தற்காலிகமாக வேலை செய்யவும் மருத்துவ வசதி பெறவும் அனுமதிக்கப்படுவார்கள். இத்தாலியில் பயங்கர நிலச்சரிவு, 1000 பேர் வெளியேற்றம், சூறாவளியால் சிதையும் நகரம். இத்தாலியின் சிசிலி தீவில் உள்ள நிஷமி நகரில் ஹரி சூறாவளி காரணமாக ஏற்பட்ட கனமழையால் மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. நகரின் ஒரு பகுதி செங்குத்தான மலைச்சரிவின் விளிம்பில் ஆபத்தான நிலையில் ஊசலாடிக் கொண்டிருப்பதால் அங்கிருந்து சுமார் 1000 குடியிருப்பாளர்கள் அவசரமாக வெளியேற்றப்பட்டுள்ளனர். நிலச்சரிவு காரணமாக பல வீடுகள் மற்றும் கட்டிடங்களில் பெரிய அளவிலான விரிசல்கள் ஏற்பட்டு அவை எந்த நேரத்திலும் இடியும் நிலையில் உள்ளன. இந்த இயற்கை பேரிடரால் நகரத்தின் உள்கட்டமைப்பு கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதோடு குடிநீர் மற்றும் மின்சார விநியோகமும் துண்டிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட மக்கள் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பிரான்ஸ் 5 நட்சத்திர ஹோட்டலில் பயங்கர தீ விபத்து, 83 பேர் அவசரமாக வெளியேற்றம். பிரான்சின் சவோய் பகுதியில் உள்ள புகழ்பெற்ற கோர்செவல் ஸ்கை ரிசார்ட்டில் உள்ள கிராண்ட் சால்ப்ஸ் ஹோட்டலில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. ஹோட்டலின் மேற்கூரை பகுதியில் பற்றிய தீ வேகமாக பரவியதால் அங்கிருந்த 83 சுற்றுலா பயணிகள் மற்றும் ஊழியர்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர். இந்த விபத்தில் யாருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை என்றும் வெளியேற்றப்பட்டவர்களுக்கு மாற்று தங்குமிடங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஹோட்டல் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தீயை அணைக்க 60க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் மற்றும் 42 வாகனங்கள் ஈடுபடுத்தப்பட்டன. ஆனால் மேற்கூரையில் இருந்த அடர் பனி தீயை அணைப்பதில் சவாலாக இருந்தது. ரஷ்யா குறித்த அச்சத்தில் ஐரோப்பா, எதிர்பாராத திருப்பமாக வலுவடையும் தற்காப்பு நடவடிக்கைகள். ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பு போக்கு மற்றும் உக்ரைன் போர் காரணமாக ஐரோப்பிய நாடுகள் தங்கள் பாதுகாப்பு குறித்த பெரும் கவலையில் இருப்பதாக புதிய ஆய்வொன்று தெரிவிக்கிறது. குறிப்பாக ரஷ்யா தனது கலப்பின போர் முறைகள் மூலம் ஐரோப்பாவின் மின்சார மற்றும் டிஜிட்டல் கட்டமைப்புகளை சிதைக்கக்கூடும் என நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். இந்த அச்சத்தின் எதிர்பாராத விளைவாக ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவின் பாதுகாப்பை மட்டும் நம்பியிருக்காமல் தங்களது சொந்த இராணுவ பலத்தை அதிகரிக்க தொடங்கியுள்ளன. நேட்டோ அமைப்பில் உள்ள ஐரோப்பிய நாடுகள் முன்னெப்போதும் இல்லாத வகையில் தங்களது பாதுகாப்பு செலவினங்களை ஜிடிபியில் 5% வரை உயர்த்த ஒப்புக்கொண்டுள்ளன. ரஷ்யாவின் அச்சுறுத்தல் ஐரோப்பிய நாடுகளிடையே இருந்த அரசியல் பிளவுகளை குறைத்து பாதுகாப்பு விடயங்களில் ஒருமித்த கருத்தை உருவாக்கியுள்ளது ஒரு வியப்பான திருப்பமாக கருதப்படுகிறது. பிரித்தானிய மக்களுக்கு சந்திரா புயல் எச்சரிக்கை, பாதிப்புகளை தவிர்க்க 93 பகுதி மக்களுக்கு அறிவுறுத்தல்.
பிரித்தானியாவை தாக்கியுள்ள சந்திரா புயலால் கடும் பனிப்பொழிவு மற்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. நாட்டின் 93 பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. சாலைகளில் பனி உறைந்துள்ளதால் வழிக்கு விழுந்து காயமடைவதை தவிர்க்க மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பயணங்களை முன்கூட்டியே திட்டமிடவும் அவசரமின்றி நிதானமாக நடக்கவும் பொதுமக்களுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளன. சைக்கிள் ஓட்டுபவர்கள் மற்றும் பாதசாரிகள் பிரதான சாலைகளை பயன்படுத்துவது பாதுகாப்பானது என கூறப்பட்டுள்ளது. போதுமான வானிலை காரணமாக பல பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன மற்றும் போக்குவரத்து சேவைகளிலும் கடும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. பிரித்தானியாவில் போலி வேலைவாய்ப்பு மற்றும் குடியேற்ற மோசடி குறித்த எச்சரிக்கை. பிரித்தானியாவில் வெளிநாட்டு தொழிலாளர்களை குறிவைத்து போலி வேலைவாய்ப்பு மோசடிகள் அதிகரித்து வருவதாக புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. மோசடி கும்பல்கள் பிரித்தானியாவின் முன்னணி நிறுவனங்களின் பெயர்களை பயன்படுத்தி போலி பணி நியமன கடிதங்களை வழங்கி வெளிநாட்டினரை ஏமாற்றுகின்றனர். குறிப்பாக சமூக பாதுகாப்பு மற்றும் கட்டுமான துறைகளில் இல்லாத வேலைகளுக்கு ஆட்களை சேர்த்து அவர்களிடமிருந்து பெரும் தொகை வசூலிக்கப்படுகிறது. இந்த நிழல் வேலைகளுக்காக ஆயிரக்கணக்கான டாலர்களை செலுத்தி பிரிட்டன் வரும் புலம்பெயர்ந்தோர் அங்கு வேலையில்லாமல் தவிக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதுபோன்ற சட்டவிரோத செயல்களால் புலம்பெயர்ந்தோர் நவீன அடிமைத்தனத்துக்கு தள்ளப்படும் அபாயம் உள்ளதாக ஆய்வுகள் எச்சரித்துள்ளன. ஐரோப்பிய ஒன்றியத்தில் உக்ரைன் இணைவதற்கான இலக்கு ஆண்டை அறிவித்தார் செலன்ஸ்கி. ரஷ்யாவுடனான போர் நீடித்து வரும் சூழலில் 2027ஆம் ஆண்டுக்குள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைய உக்ரைன் இலக்கு நிர்ணயித்துள்ளது. ஆஸ்திரிய அதிபருடன் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு அதிபர் செலன்ஸ்கி இந்த அதிகாரப்பூர்வ இலக்கு தேதியை அறிவித்தார். உக்ரைன் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார பங்களிப்புகள் ஒட்டுமொத்த ஐரோப்பாவிற்கும் வலு சேர்க்கும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். எரிசக்தி கட்டமைப்புகள் மீது ரஷ்யா தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் இந்த அறிவிப்பு ஒரு முக்கிய பாதுகாப்பு உத்தரவாதமாக பார்க்கப்படுகிறது. உக்ரைனின் இந்த நிலப்பாட்டிற்கு சர்வதேச கூட்டாளிகளின் ஆதரவை அதிபர் செலன்ஸ்கி தற்பொழுது கோரியுள்ளார். போரை முடிவுக்கு கொண்டுவர அமைதி பேச்சுவார்த்தைகள் ஒருபுறம் நடந்தாலும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைவதையே உக்ரைன் தனது முதன்மை இலக்காக கொண்டுள்ளது. 3ஆம் உலகப் போர் அபாயம். ஐரோப்பிய நாடுகளின் அவசர கால தற்காப்பு நடவடிக்கைகள். ரஷ்யா உக்ரைன் போர் தீவிரமடைந்து வரும் சூழ்நிலையில் ஸ்வீடன், நோர்வே மற்றும் டென்மார்க் ஆகிய நாடுகள் தங்களது குடிமக்களுக்கு அவசர கால அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளன. போர் அல்லது பெரிய அளவிலான நெருக்கடி ஏற்பட்டால் மக்கள் தங்களை தாங்களே தற்காத்துக் கொள்ள தேவையான பொருட்களின் பட்டியலை அந்த நாட்டு அரசாங்கங்கள் வெளியிட்டுள்ளன. ஸ்வீடன் அரசு நெருக்கடி அல்லது போர் ஏற்பட்டார் என்ற தலைப்பில் ஒரு கையேட்டை அனைத்து வீடுகளுக்கும் அனுப்பியுள்ளது. இதில் குடிநீர், நீண்ட நாள் கெட்டுப்போகாத உணவுகள், போதிய மருந்துகள் மற்றும் வெப்பத்தை வழங்கும் ஆடைகளை இருப்பில் வைத்துக் கொள்ளுமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது. மின்சாரம் மற்றும் இணைய வசதி துண்டிக்கப்பட்டால் செய்திகளை அறிய மின்கலம் மூலம் இயங்கும் ரேடியோக்களை வைத்திருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பல தசாப்தங்களுக்கு பிறகு இத்தகைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை ஐரோப்பிய நாடுகள் மேற்கொள்வது உலகளவில் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது.